இன்றைக்குள்ள இளைய சமூகத்தினத்தில் மார்க்கம் இல்லை. மார்க்கத்திற்கு எதிரான பாதையை நோக்கி படுவேகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். மிக வேகமா போறாங்க. பள்ளிவாசல் தொடர்பில்லை, குர்ஆன் தொடர்பில்லை, குர்ஆன் வாசிப்பில்லை. நாம் ஒட்டுமொத்தமாக நம் சமுதாய இளைஞர்கள் அத்தனை பேரையும் குறை சொல்லலை. அதிகமானவர்கள் இந்த விதத்தில் தான் இருக்கிறார்கள். அல்லாஹ் நாடிய சொற்பமான நபர்கள் மார்க்க பற்றோடு திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வணக்க வழிபாட்டில் தம்முடைய இளமை பருவத்தை கழிக்கிறார்கள். பள்ளிவாசல் தொடர்பில் இருக்கிறார்கள். குர்ஆனை ஓதுபவர்களாக மனநமிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் நாடிய அளவு சொற்பமான நபர்கள். அவர்களை தாண்டி இன்னும் அதிகமான நம்ம சமூகத்து இளைஞர்கள் மார்க்கத்திற்கு எதிரான பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். மார்க்க அடையாளம் துளி இல்லை. அவனுக்கு மார்க்க அடையாளம் இல்லங்கிறதுக்கு பெருசா நீங்க தேடி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் தலை முடி வெட்டுறது, போடுற டிரெஸ், இதை பார்த்தாலே தெரிஞ்சுக்க முடியும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தமிழகத்திலே 10 மாத கால செயல் திட்டமாக அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்கிற செயல் திட்டத்தை நாம் அறிவித்து 2 மாத கால பிரச்சாரத்தை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். இது 3வது மாதம். தொடர்ச்சியாக தமிழக மக்கள் மத்தியிலே இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிராக என்னென்ன செயல்பாடுகள் எல்லாம் இருக்கின்றனவோ, இஸ்லாம் நமக்கு அறிவுறுத்திய அறிவுறுத்தல்களுக்கு மாற்றமாக என்னென்ன நம்பிக்கைகள் எல்லாம் தவறான நம்பிக்கைகள் இருக்கின்றனவோ அவற்றுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடிய விதமாகத்தான் அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்கிற இந்த தலைப்பை நாம் தேர்வு செய்திருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மையப்படுத்தி நாம் பிரச்சாரம் செய்வதற்கு என்ன காரணம்? பல நூற்றாண்டுகள் தாண்டியும் நினைவு கூறப்படக்கூடிய ஒரு மகத்தான தூதராக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கென்று இஸ்லாத்திலே ஒரு மிகப்பெரிய நீண்ட வரலாறு இருக்கிறது. திருக்குர்ஆனில் அதிகமான அளவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவுபடுத்துகிறான். அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை விலாவரியாக விபரத்தோடு நமக்கு திருக்குர்ஆனிலே எடுத்துரைக்கிறான். திருக்குர்ஆனை நாம் புரட்டி பார்த்தால் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில இறை தூதர்களின் வாழ்க்கை வரலாறுகள் தான் விபரமாக நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும். அவர்களின் குழந்தை பருவம், அவர்கள் இளமை பருவத்தில் எப்படி எப்படி செயல்பட்டார்கள், இறை தூதராக ஆனதற்கு பிறகு மக்களின் புறத்திலிருந்து என்னென்ன எதிர்ப்புகளை எல்லாம் கண்டார்கள், அவர்களுடைய திருமணத்திற்கு பிறகான வாழ்க்கை எப்படி இருந்தது என்று ஒரு நீண்ட வரலாற்றை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அத்தனை தூதர்களுக்கும் சொல்லிவிடவில்லை. விரல் விட்டு எண்ணக்கூடிய சில இறை தூதர்களுக்குத்தான் அல்லாஹ் அப்படிப்பட்ட வரலாற்றினை நமக்கு எடுத்துக் கூறுகிறான். அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக குறிப்பான ஒரு நபர். அந்த அளவிற்கு குர்ஆனிலே இன்னும் நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு சொல்லிய நபிமொழிகளிலே ஏராளமான செய்திகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இருக்கிறது. ஒட்டுமொத்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்விலும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம் சமூகம் படிப்பினை பெறக்கொள்ளத்தக்க ஏராளமான விஷயங்கள், அறிவுரைகள், வழிகாட்டுதல்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கையில் அடங்கியிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கென்றே ஒரு தனித்த கவனத்தை செலுத்துகிறான். இன்றைக்கு மக்கமா நகரம் எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை அடைந்திருக்கிறதோ, ஏராளமான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் வருடந்தோறும் ஹஜ்ஜுக்காக அங்கே குழுமி நின்று கொண்டிருக்கிறார்களோ, இதற்கெல்லாம் பின்னணியில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். இன்றைய மக்கா வளர்ச்சிக்குண்டான அடிப்படை காரணமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிரார்த்தனை தான். இறைவா, இந்த மக்காவை உன்னுடைய அபிவிருத்தியை ஏற்படுத்தி மக்கள் எல்லாம் இந்த காபத்துல்லாவை நோக்கி படையெடுத்து வர வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். தனி ஒரு நபராக இருந்த பொழுது அல்லாஹ் அவருடைய பிரார்த்தனையை ஏற்று அவருடைய பிரார்த்தனையின் பதிலாக இன்றைய மக்காவை அமைத்து விட்டான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தருகிறான், ஒமன் அஹ்ஸனு தீனம் மிம்மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹி வஹுவ முஹ்ஸினுன். எவர் ஒருவர் தம்முடைய முகத்தை அல்லாஹ்வை நோக்கி திருப்பி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவராக, வஹுவ முஹ்ஸினுன் அவர் நன்மை செய்தவராக இருக்கும் நிலையில் தம்முடைய முகத்தை அல்லாஹ்வை நோக்கி திருப்பி விட்டாரோ, வத்தபஅ மில்லத்த இப்ராஹீம ஹனீஃபா உண்மை வழியில் நின்ற இப்ராஹிமின் மார்க்கத்தை யார் பின்பற்றுகிறாரோ,
அவரை விட அழகிய தீனுக்குரியவர் யாரும் அல்ல என்று அல்லாஹ் சொல்கிறான். எந்த அளவிற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சிறப்பு சேர்க்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், உலகத்திலேயே சிறந்த தீனுக்குரியவர் யார் தெரியுமா? சிறந்த மார்க்கத்திற்குரியவர், ஒரு சிறந்த வழிமுறையை கடைபிடிப்பவர் யார் தெரியுமா? தானும் நன்மையை செய்து தம்முடைய முகத்தை அல்லாஹ்வை நோக்கி திருப்பி அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதாக சொல்லி இப்ராஹிமின் மார்க்கத்தை யார் பின்பற்றுகிறாரோ, அதாவது இஸ்லாத்தை பின்பற்றுவதாக என்று சொல்ல வேண்டிய இடத்தில் இப்ராஹிமின் மார்க்கம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இஸ்லாமிய மார்க்கத்திற்கான பெயரை அல்லாஹ் எப்படி குறிப்பிடுகிறான்? இப்ராஹிமின் மார்க்கம் இது. இந்த மார்க்கத்தின் பல வழிமுறைகள் இப்ராஹிமினுடைய வழிமுறைகள். அப்ப எந்த ஒரு முஸ்லிம் தன்னை முஸ்லிம்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதாக அறிவித்து இப்ராஹிமுடைய வழிமுறையை பின்பற்றுகிறாரோ அவரை விட சிறந்த தீனுக்குரியவர், அழகிய மார்க்கத்திற்குரியவர் வேறு யாரும் அல்ல. அப்ப அழகிய மார்க்கத்தை உடையவர் என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும். அவர்தான் அல்லாஹ்வால் சிறந்த முஸ்லிம் என்று கருதப்படுவார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் நபிக்கு புகழாரம் சூட்டுகிறான். மற்றும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், உமை யர்கபு அம் மில்லத்தி இப்ராஹிம, எவர் ஒருவர் இப்ராஹிமின் மார்க்கத்தை புறக்கணிக்கிறாரோ இல்லாமன் சஃபிஹ நஃப்ஸஹு, முட்டாளை தவிர வேறு யாரும் இப்ராஹிமின் வழிமுறையை புறக்கணிக்க மாட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மார்க்கம் இதுதான் என்று தெரிந்ததற்கு பிறகு, அவர் போன பாதை இதுதான், அவர் கடைபிடித்த வழிமுறை இதுதான் என்று ஒருவர் அறிந்து கொண்டதற்கு பிறகு அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மார்க்கத்தை புறக்கணிப்பானேயானால் அவன் முட்டாள் என்பது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. முட்டாள் அவன். இப்ராஹிமுடைய மார்க்கத்தை புறக்கணிக்கலாமா? முட்டாளை தவிர வேறு யாரும் புறக்கணிப்பாரா என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப இந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கைக்கு தனித்த ஒரு கவனத்தை வழங்குகிறான். திருக்குர்ஆனில் ஏராளமான இடங்களிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு புகழாரம் சூட்டுகிறான். அவ்வளவு உயரக்கூடியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதுக்கு என்ன காரணம்? பல்வேறு காரணங்களை நாம் பட்டியலிட முடியும். மிக குறிப்பாக இந்த காலகட்டத்தில் தேவையான ஒரு விஷயம் என்று சொல்வதாக இருந்தால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்றைக்குள்ள இளைய தலைமுறைக்கெல்லாம் ஒரு அழகிய முன்மாதிரி இளைஞராக இருந்தார். அவர் மாதிரி ஒரு சிறந்த இளைஞர் கிடையாது. இளைஞராக நம்முடைய இளமை பருவத்திலே அல்லாஹ்வை பற்றி அறிந்து கொண்டு ஏகத்துவ கொள்கையை பெற்றுக்கொண்டு அந்த ஏகத்துவ கொள்கையை தம் தந்தையிடத்தில் எடுத்து சொன்னார். தம் ஊர் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்தார். அதனால் குடும்பத்தின் தரப்பிலிருந்தும் ஊர் மக்களின் தரப்பிலிருந்தும் பல்வேறு எதிர்ப்புகளை சந்தித்தார். யாரு? இப்ராஹிம் என்கிற இளைஞர். அவ்வளவு எதிர்ப்புகளை சந்தித்ததற்கு பிறகும் தான் கொண்ட கொள்கையிலிருந்து பின்வாங்காம அத்தனை எதிர்ப்புகளையும் தனி ஒரு நபராக, ஒரு இளைஞராக அந்த பிரச்சனையை எதிர்கொண்டார். இந்த விதத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்வு இன்றைக்குள்ள இளைய தலைமுறைக்கு ஒரு மிகச்சிறந்த பாடத்தை சொல்லித் தருகிறது. ஒரு முஸ்லிம் இளைஞன் எப்படிப்பட்ட இளைஞனாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு முன்மாதிரியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை படம் பிடித்து காட்டுகிறது. தம்முடைய தந்தையை பார்க்கிறார். அவருடைய இளமை பருவம் இறை தூதராக ஆனதற்கு பிறகு இளமை பருவத்தில் தந்தையை பார்க்கிறாரு. இந்த சிலைகளை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த சிலைகள் எப்படி கடவுளாக இருக்கும்? கற்சிலைகள் பேசாது, சக்தி இல்லை, நாம் சொல்வதை செவிமடுக்காது. இவர்கிட்ட போய் நம்ம கோரிக்கையை கேட்கலாமா? வானம் பூமி எல்லாவற்றையும் படைத்த சூரியன் சந்திரனை படைத்த இறைவன் ஒருவன் இருக்கிறான், அல்லாஹ் இருக்கிறான், அவன் தான் வணங்கப்பட வேண்டியவன். இந்த சிலைகள் வணங்கப்பட வேண்டியவை அல்ல. ஏகத்துவ கொள்கையை புரிந்து தம் தந்தையிடத்தில் சொல்லுகிறார், தந்தையே ஏன் இதை போய் வணங்குறீங்க? இந்த கற்சிலைகளை ஏன் வணங்குகிறீர்கள்? இது உங்களுக்கு எந்த நன்மையும் தராது, அதற்கே நன்மை செய்ய முடியாது. பிரச்சாரம் பண்றார். அப்ப தந்தை எதிர்ப்பு தெரிவிக்கிறார். நம்முடைய கடவுளை நீ புறக்கணிக்கிறாயா? வீட்டை விட்டு வெளியே போட்டார். வீட்டை விட்டு வெளியே போ. நீ சொன்ன இந்த கொள்கையவே திருப்பி திருப்பி சொல்வாய் என்றால் உன்னை நான் கல்லால் எறிந்து கொள்வேன். இனி உங்க வீட்டில் உனக்கு இடமில்லை, வெளியே செல் என்று துரத்துகிறார். அதை ஏற்றுக்கொண்டார். அவ்வாறு தம்முடைய தந்தை சொன்ன பொழுது, அப்படியா, உங்களை விட்டு நான் விலகுகிறேன். தம்முடைய தந்தையிடத்தில் ஒரு இளைஞர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பதில் என்ன? வீட்டில் இடம் இல்லையா? பிரச்சனை இல்லை, உங்களை விட்டு நான் விலகுகிறேன்.
அல்லாஹ்வை விட்டுவிட்டு நீங்கள் எவற்றை வணங்குகிறீர்களோ இந்த சிலைகளை விட்டு நான் விலகுகிறேன். இதை நான் வணங்க மாட்டேன். இனி இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன். வீட்டில் இடமில்லை என்று எனக்கு நீங்கள் சொல்வீர்கள், பிரச்சனை இல்லை, நான் வெளியே செல்கிறேன், உங்களுடைய கொள்கை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அந்த புறக்கணிப்பை ஏற்றுக்கொண்டார். தந்தை புறக்கணிக்கிறார், அதனால் கலங்கி விடவில்லை, அதனால் மனம் துவண்டு விடவில்லை, தந்தையிடத்தில் கொள்கையை மாற்றி பேசவில்லை. தந்தை ஏன் என் மேல கோவப்படுறீங்க, ஒரு பேச்சுக்கு தானே சொன்னேன், பிடிச்சா கேளுங்க இல்லைன்னா விட்டுருங்க என்று அனுசரித்து போகவில்லை. கொண்ட கொள்கையில உறுதியா இருந்தார். இவை அசத்தியம்தான், இந்த அசத்தியத்தில் நான் இருக்க மாட்டேன், கற்சிலைகளை நீங்கள் உங்களை போல் நான் வணங்க மாட்டேன், அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்குவேன் ஓங்கி ஒலித்து சொன்னார். அதனால் வீட்டை விட்டு விரட்டப்பட்டால் அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டார். சமுதாய மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்தார். தந்தையிடத்தில் எப்படிப்பட்ட ஏகத்துவ கொள்கையை முன்வைத்தாரோ அதைவிட தீவிரமாக சமுதாய மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்தார். எதற்கு இந்த கற்சிலைகளை வணங்குறீங்க, இது பேசுமா, நீங்க சொல்வதை கேட்குமா, இதை போய் நீங்க வணங்கலாமா, எவ்வளவு சொல்லி பார்த்தார், கேட்கல. அவங்களுக்கு சிறந்த முறையில் புரிய வேண்டும் என்பதற்காக ஊர் மக்கள் திருவிழாவுக்கு போன நேரத்தில் சின்னஞ்சிறிய சிலைகள் எல்லாம் முடித்து விட்டார். பெரிய ஒரே ஒரு சிலையை மாத்திரம் விட்டு வைத்தார். ஊர் மக்கள் திருவிழாவை முடிச்சுட்டு வந்து பார்க்கிறாங்க, சிறிய சிலைகள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறது, ஒரே ஒரு சிலை மாத்திரம் தான் இருக்கிறது. இந்த நாச வேலையை யார் பார்த்திருப்பாங்க, தங்களுக்குள் பேசிக் கொள்கிறார்கள். ஊர் தலைவர்கள், அப்போது இருந்த ஜமாத்தார்கள், பெரிய பெரிய பிரமுகர்கள் எல்லாம் சேர்ந்து பேசுறாங்க. எவன் பார்த்த வேலை இது, யார் இந்த நாச வேலையை பார்த்தார்? ஊர் மக்கள் ஒருவர் சொல்கிறார், சமிஅனா ஃபத்தன், இங்க ஒரு இளைஞரை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம், யுகாலு லஹு இப்ராஹிம், அந்த இளைஞருக்கு பெயர் இப்ராஹிம், அவர்தான் இதையெல்லாம் பத்தி பேசிக்கிட்டு இருந்தாரு. சிலை வணக்கத்தை கூடாது, அல்லாஹ் மட்டும் தான் வணங்கணும் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர் ஒரு இளைஞர், அவர் பெயர் இப்ராஹிம். எனக்கு என்னமோ எங்களுக்கு என்னமோ அவர் மேலதான் டவுட்டா இருக்கு, அவர் தான் இதை பார்த்திருப்பார், ஏன் அவரை தாண்டி வேறு யாரும் இவற்றுக்கு எதிராக பேசவில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஊர் பிரமுகர்களா கூப்பிடுங்கப்பா அந்த இளைஞருங்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வர்றாங்க. கற்பனை பண்ணி பாருங்க, மறுபக்கம் ஒட்டுமொத்த ஊர் ஜமாத் தலைவர்கள், பிரமுகர்கள், அதுல அவருடைய தந்தையும் அடங்கும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பமும் அடங்கும். அதற்கு எதிரணியில் ஒரே ஒரு நபர், ஒற்றை இளைஞர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும் எதிரணியில். ஊர் மக்கள் ஜமாத்தார்கள் ஒரு அணியில் இருக்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரே ஒரு நபராக இருக்கிறார், குடும்பத்தின் ஆதரவு கூட இல்லை. தம்மை பெற்றெடுத்த தம்முடைய தந்தை கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆதரவாக இல்லை. ஊர்ல உள்ள எல்லாம் சேர்ந்து இப்ராஹிமை விசாரிக்கிறாங்க, நீங்க தான் இதை பண்ணீங்களா, எப்படி இருக்கும்? அந்த துன்பத்தில், அந்த துயரத்தில் ஒட்டுமொத்த நபர்களும் சேர்ந்து ஒரு இளைஞரை விசாரணைக்குள்ளாக்கும் பொழுது அந்த இளைஞரின் மனம் எந்த அளவிற்கு பரிதவித்து போகும், எவ்வளவு கலக்கம் அடைவாரு. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கலக்கம் அடையலை, பயப்படல, அச்சப்படல. நீங்க தான் இதை பண்ணீங்களா, அந்த ஃபால்த ஹாதாபி ஆலிஹத்தினா யா இப்ராஹிம், இப்ராஹிம் எங்களுடைய கடவுளுக்கு ஏற்பட்ட இந்த நிலை நீங்கள் செய்ததா, நீங்க தான் இதெல்லாம் உடைச்சீங்களான்னு கேட்டாங்க. இப்ராஹிம் பொறுமையாக பதில் சொன்னார், அதையே ஏன்ட்ட கேட்குறீங்க, அதான் அந்த பெரிய சிலை இருக்குதுல்ல, நீங்க அதுட்டு தானே போய் கோரிக்கை வைப்பீங்க, குழந்தை வேணும்னா அங்கதான் போறீங்க, துன்பம் நீக்க வேண்டும் என்றால் அங்கதான் கேட்குறீங்க, எல்லாவற்றையும் அந்த சிலையிடத்தில் கேட்கக்கூடிய நீங்கள் சின்னஞ்சிறிய சிலைகள் எல்லாம் உடைத்தது யார், அதையும் பெரிய சிலைட்டே கேளுங்க, எல்லாத்தையும் அந்த சிலைட்டு தானுங்க கேட்கிறீங்க, இதையும் கேளுங்க. ஒரு இளைஞர், எப்படிப்பட்ட ஒரு பதில், எவ்வளவு துணிச்சல், இன்னைக்கெல்லாம் நமக்கு சாத்தியமா? வேலைக்காவையில் ஒரு இளைஞர் இருக்கிறான்னு வைப்போம் உதாரணத்துக்கு, அவர் மட்டும் சொல்றார், ஊர் மக்கள்லாம் நம்பக்கூடிய ஒரு விஷயத்துக்கு மாத்தமா பிரச்சாரம் பண்றார். ஊர் மக்கள், பள்ளிவாசல் ஜமாத்து தலைவர்கள், முத்தவள்ளிகள் எல்லாம் சேர்ந்து அந்த இளைஞனை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சா அவருடைய நிலை என்னவா இருக்கும்? ஒரு இளைஞராக இருந்து அவ்வளவு அத்தனை பேரை எதிர்கொள்ள முடியுமா, சமாளிக்க முடியுமா? திணறி போய்விட மாட்டாரா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திணறவில்லை, சத்தியத்தில் உறுதியாக இருந்தார், கொண்ட கொள்கையில் பற்றோடு இருந்தார், தெளிவா சொன்னார். ஏன் கேட்கிறீங்க, என்ன இருக்கு இப்ப விசாரிக்கிறீங்க தேவையில்லாம, நீங்க எது கேட்கிறதா இருந்தாலும் கம்பீரமாக இருக்கிற அந்த பெரிய சில இடத்தில் கேளுங்கள் அப்படின்ட்டார். அவர் பக்கம் திருப்பி விட்டாங்களா, எல்லாம் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் என்ன நம்மள அங்க போய் பேச சொல்றாரு, இதான் பேசாத அந்த சிலை எப்படி பேசும்? இப்ராஹிம் திருப்பி கேட்கிறாங்க, இப்ராஹிமே நீங்க உங்களுக்கு தெரியாதா, இந்த சிலைகள் தான் பேசாதே, இவைகிட்ட போய் எப்படி நம்ம கேட்க முடியும் என்று சொல்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாயிண்ட் பிடிச்சிட்டாங்க, பேசாத, அதைத்தானே நானும் சொன்னேன்,
இந்த சிலை பேசாது. நீ போய் அதட்ட பிள்ளையை கேட்டால் பிள்ளையை தராது. நோயினுடைய நீக்கும்படி கேட்டால் அந்த கோரிக்கையை செவிமடுக்காது. சிலைகளுக்கு எந்த சக்தியும் இல்லை, அவை பேசுவதற்கே சக்தியற்றவை. அவைகளை போய் வணங்கலாமா? கொள்கை பிரச்சாரத்தை முன்னெடுத்தார். ஊர் மக்களுக்கு, மன்னருக்கு கோபம் தலைக்கு ஏறியல். நெருப்பை மூட்டுங்கள் என்று சொன்னார்கள். இப்ராஹிமே அந்த நெருப்பில் போடுங்கள் என்று சொன்னார்கள். நெருப்பிலும் போடப்பட்டார். நெருப்பை காட்டி அச்சுறுத்திய போதும் தனி ஒரு இளைஞராக இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயப்படவே இல்லை. கொண்ட கொள்கையிலிருந்து பின்வாங்கவே இல்லை. நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், நான் சொல்வது சத்தியம், இந்த சத்தியத்திலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன் என்று உறுதிப்பட சொன்னார். நெருப்பில் தூக்கி போடப்பட்டார். நெருப்பு காட்டணும்னு பயப்படலாம்ல, பயப்படவில்லை. நெருப்பில் தூக்கி போடப்பட்டார். அல்லாஹ் உத்தரவிட்டான். நெருப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குளிரூட்டக்கூடியதாக மாறிவிட்டது. இறைவனின் பேர் அற்புதத்தை கண்டதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முடிவை எடுத்தார்கள். இனி இந்த ஊரில் நான் இருக்க போவது இல்லை. இவர்கள் இந்த கொள்கையை புரிந்து கொள்வதாக இல்லை. இன்னி முஹாஜிருன் இலா ரப்பி, நான் என்னுடைய இறைவனின் கட்டளைக்கேற்ப என் இறைவனை நோக்கி நான் ஹிஜ்ரத் செய்ய போகிறேன். ஹிஜ்ரத் புனித பயணம் மேற்கொண்டு விட்டார். சொந்த நாட்டை, சொந்த ஊரை துறந்து விட்டார். அல்லாஹ்வுடைய உத்தரவு கேட்ப எப்படிப்பட்ட ஒரு இளைஞர்! அதற்கு பிறகுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பிறக்கிறது. அதற்கு பிறகுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டமைத்தார்கள். அதற்கு பிறகுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நீண்ட நெடிய வரலாறு துவங்குகிறது. அப்ப ஒரு இளைஞரை இப்போது நாம் சொன்ன அத்தனை தகவலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இளைஞராக இருந்த பொழுது ஏற்பட்ட நிகழ்வுகள். இந்த இளைஞர், அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன இப்ராஹிமக்கான உம்மத்தன், எண்ணிக்கையில் ஒரு நபர் தான். அவருக்கு யாருமே சப்போர்ட் இல்லை, ஊர்ல சப்போர்ட் இல்லை, பெத்த தகப்ப சப்போர்ட் இல்லை. ஊர் மக்கள், ஜமாத்தார்கள் எல்லோரும் அவரை எதிர்த்து நெருப்பிலிட்டு பொசுக்குவதற்கு தயாரானார்கள். நெருப்பில் தூக்கியும் போட்டார்கள். கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்த அந்த உறுதிப்பாட்டை அல்லாஹ் பாராட்டும் விதமாக இறைவன் சொல்கிறான், இன்ன இப்ராஹிமக்கான உம்மத்தன். உறுதிப்பாட்டில் அவர் ஒரு சமுதாயமா இருக்கிறார். நபர் எண்ணிக்கையில பார்த்தா ஒரு ஆளுங்க, ஒரு நபர் தான், ஒரே ஒரு இளைஞர். நண்பர்கள் கூட அவருக்கு இல்ல, சப்போர்ட் இல்லை. ஆனால் அவர் அத்தனை எதிர்ப்புகளையும் எதிர்கொண்ட விதத்தை பார்த்து அல்லாஹ் பாராட்டுகிறான். எண்ணிக்கையில் ஒற்றை நபராக இருந்தாலும் அவர் ஒரு சமுதாயம், ஒரு சமுதாயத்திற்கு இருந்த மன உறுதி அந்த ஒரு இளைஞரிடத்தில் இருந்தது. அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் நபி இடத்தில் இருந்தது. அப்ப இந்த இளைஞர் அல்லவா நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி. இன்றைக்குள்ள இளைய சமுதாயம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றி தன்னையும் ஒரு முன்மாதிரி இளைஞராக மாற்றிக்கொள்ள முன்வர வேண்டுமா இல்லையா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே இப்ராஹிமின் வழிமுறையை பின்பற்ற வேண்டும் என்கிறான். நாம யாரை உயிரை விட மேலா நேசிக்கிறோம்? ரசூலுல்லாஹ். அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் உத்தரவு போடுகிறான், முஹம்மதே இப்ராஹிமை நீங்க பின்பற்றுங்க. ரசூலுல்லாஹ் இப்ராஹிமை பின்பற்ற வேண்டும் என்றால், நபிகள் நாயகம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்றால் நாமெல்லாம் யாரை பின்பற்றணும்? நாம் யாரை முன்மாதிரியாக கொள்ள வேண்டும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லவா? அப்ப இன்றைக்குள்ள இளைய தலைமுறை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இளைஞராக இருந்து எந்த அளவிற்கு மார்க்க பற்றோடு, கொள்கை உறுதியோடு, ஏகத்துவ கொள்கையை பிரச்சாரம் செய்யக்கூடியவராக இருந்தாரோ அந்த வரலாற்றில் இருந்து பாடம் பெற்றவர்களாக இன்றைக்குள்ள இளைய சமுதாயம் இருக்கிறார்களா? பேர்ல மட்டும்தான் இப்ராஹிம் இருக்கும். அவங்க பெற்றோர்கள் ஆசைப்பட்டு பிள்ளைகளுக்கு என்ன பேர் வைப்பாங்க? இப்ராஹிம் வச்சிருப்பாங்க. பேரில் தான் இப்ராஹிமாக இருப்பாரே ஒழிய அவருடைய வாழ்க்கை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அறிவுரையை பிரதிபலிப்பதாக இருக்குதா? மார்க்கமே இல்லைங்க. இன்றைக்குள்ள இளைய சமூகத்திடத்தில் மார்க்கம் இல்லை. மார்க்கத்திற்கு எதிரான பாதையை நோக்கி படுவேகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். மிக வேகமா போறாங்க. பள்ளிவாசல் தொடர்பில்லை, குர்ஆன் தொடர்பில்லை, குர்ஆன் வாசிப்பில்லை. நாம் ஒட்டுமொத்தமாக நம் சமுதாய இளைஞர்கள் அத்தனை பேரையும் குறை சொல்லலை. அதிகமானவர்கள் இந்த விதத்தில் தான் இருக்கிறார்கள். அல்லாஹ் நாடிய சொற்பமான நபர்கள் மார்க்க பற்றோடு திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வணக்க வழிபாட்டில் தம்முடைய இளமை பருவத்தை கழிக்கிறார்கள். பள்ளிவாசல் தொடர்பில் இருக்கிறார்கள். குர்ஆனை ஓதுபவர்களாக, மனனமிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் நாடிய அளவு சொற்பமான நபர்கள். அவர்களை தாண்டி இன்னும் அதிகமான நம் சமூகத்து இளைஞர்கள் மார்க்கத்திற்கு எதிரான பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். மார்க்க அடையாளம் துளியும் இல்லை. அவனுக்கு மார்க்க அடையாளம் இல்லைங்கிறதுக்கு
பெருசா நீங்க தேடி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் தலை முடி வெட்டுறது, போடுற ட்ரெஸ், இதை பார்த்தாலே தெரிஞ்சுக்க முடியும். வித்தியாசமா முடி வெட்டுறான். இந்த பக்கம் பார்த்தா எலி கரமண மாதிரி இருக்கும், சுத்தமா. நடுமண்டியில முடிய பிடிச்சி 4 முடிய பிச்சை மாதிரி இருக்கும். இன்னும் சில பேர் பார்த்தா ஒரு பூச்சட்டிய மேல கவுத்துட்டா இப்படி இருக்கும், கொரோனா கட்டிங் அதுக்கு பேரு. கொரோனா வந்து குச்சின்னு காட்டுவாங்கல்ல, அது மாதிரி ஒவ்வொரு முடியா நீண்டு கட்டிக்குது, கேட்டா கொரோனா கட்டிங். இப்படிதான் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம சமூக இளைஞர்கள். நீ வேற எங்கேயும் போய் தேட வேண்டியதில்லை. அமெரிக்காக்கார ஆப்பிரிக்காக்கார அப்படிலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஊர்ல உள்ள இளைஞர்கள் எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்க. ஒவ்வொரு ஊரில் உள்ள முஸ்லிம்களும் நம்ம ஊர்ல உள்ள நம் சமூக இளைஞர்கள் எப்படி இருக்கிறார்கள். அவன் முடிவிட்டு சரியா இருக்க, மெனக்கட்டு கடைக்கு போய் 300 ரூபாய் கொடுத்து ஃபயர் கட்டிங் பேர என்ன ஃபயர், என்னப்பா அது? நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம பேரண்ட்ஸ் முடிவெட்டுற கடைக்கு கூட்டு போவாங்க, தலையில தண்ணி தெளிச்சு தான் முடி வெட்டுவாங்க. அப்படித்தானே இப்போ வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஜெனரேஷன் தண்ணி தெளிக்கிறதா இல்ல, பெட்ரோல் தான் தெளிக்கிறாங்க. ஃபயர் கட்டிங், லேசா பெட்ரோல் அடிப்பாங்க, ஸ்ப்ரே அடிக்கிறது, நெருப்பை பத்த வைப்பாங்க, குப்புன்னு தலை எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இவன் உட்காந்து செல்போனை பார்த்துக்கிட்டு இருப்பான். பக்கத்தில் நிற்கிற நமக்கு பக்குன்னு இருக்கும். ஏன்னா தலை முடியல நெருப்பு எரியுது, குப்புன்னு எரியுது, கண்டுக்காம அவன் பாட்டு போன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதில் அப்படியே முடிய கரிச்சு பஸ்வமாக்கி முடிய அமைக்கி விட்டு அனுப்பி வைக்கிறான். இதுக்கு 300 ரூபா. இதை சொல்லித்தான் நம்மளே தலையை கொளுத்தி 300 ரூபா வாங்கியிருக்கலாம். தலையை தான் முடியை கொளுத்துறது தானே, வா எவ்வளவு முடியை கொளுத்தணும் சொல்லு, கொண்ட 300 ரூபாய். எவ்வளவு அறிவீனமாக, எவ்வளவு முட்டாள்தனமாக, ஒழுங்கற்ற விதத்தில் தம்முடைய செயல்பாடுகளை இன்றைக்கு உள்ள இளைய சமுதாயம் அமைத்துக் கொள்கிறார்கள். பெற்றோர்கள் கண்காணிக்கிறாங்களா, கவனிக்கிறாங்களா? ட்ரெஸ் போடுறாங்க, பேண்ட் போடுறான் பாருங்க, ஒரு பேண்ட் அங்கங்க கிழிஞ்சிருக்கு. அவனை புதுசா நம்ம பார்த்தோம் வைங்க, அதுவும் இப்ப உள்ள ஜெனரேஷனுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப வாழ்கிற பெரியவர்களுக்கு கூட இது பேஷன் தெரிஞ்சிருச்சு. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் உள்ள ஒருத்தரை திடீர்னு நம்ம மேலக்காவரி கூட்டு வரோம். 50 வருஷத்துக்கு முன்னால் உள்ளவர் ஒரு இளைஞனை, இப்ப உள்ள இளைஞனை ஒரு பேண்டை போட்டு அனுப்பி வச்சான்னு வைங்க, முட்டுக்காலெல்லாம் கிழிஞ்சிருக்கு. இதையெல்லாம் பார்த்து பதறி போய் கீழே இருந்து விழுந்துட்டியாப்பா, அத்தா எம்பா இப்படி இருக்கிற அப்படின்னு கேட்பாங்க. கேட்டா அது ஃபேஷன். போடுற ஆடையை கிழித்து கொண்டு போடுவதற்கு பேர் ஃபேஷனா? அறிவை கொண்டு செஞ்சு பார்க்க வேண்டாமா? போடுற ட்ரெஸ் சட்டையை கிழிச்சிட்டு போறதுக்கு பேர் ஃபேஷனா? பேண்ட்டை இங்க கிழிச்சிருக்கு, முட்டுக்கால் பகுதியில் 2 முட்டுக்காலையும் கிழிச்சு விட்டுருக்காங்க. மெனக்கட்டு பிளேடை விட்டு ஒரு அப்படியே கச்சன்னு கிழிச்சா எப்படி இருக்கும்? நூல் தொங்குதுங்க. பார்த்தா என்னன்னா யார் பத்த பிள்ளையும் தெரியல, இந்தாப்பா ஒரு 50 ரூபாய் கொடுத்து போய் தச்சு போடுன்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். ஆனா அது ஃபேஷன் சொல்லிடுறாங்க. இது ஃபேஷன். இது பின்னால கிழிஞ்சிருக்கு, முன்னால கிழிஞ்சிருக்கு. கிழிஞ்சிருக்கிறத போட்டா ஃபேஷன் சொல்லுவாங்களா? நம்ம முன்னோர்கள் ஒரு காலத்தில் வறுமையில இருந்து கஷ்டப்பட்ட நேரத்தில் ட்ரெஸ் லேசா கிழிஞ்சிருந்தா 1 ரூபா 2 ரூபா கொடுத்து தச்சு போட சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள். நம்மை வளர்த்த முன்னோர்கள் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால 30 வருஷத்துக்கு முன்னால் உள்ள பேரண்ட்ஸ் அப்படி இருந்தாங்க. இப்போ உள்ள பேரண்ட்ஸ் என்ன, அவன் கேட்கறாங்கிறதுக்காக வேண்டிய கிழிஞ்சு போன ட்ரெஸ் பேண்ட்டை 1000 ரூபா கொடுத்து 2000 ரூபா கொடுத்து வாங்கி கொடுக்குறாங்க. பேண்ட் கிழிச்சா ஃபேஷன். சரி, இப்போ நம்ம கையில் கொடுத்துட்டு வர்றோம். நானும் முட்டுக்காலையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு வந்தா ஏற்றுக்குவீங்களா? இந்த பக்கம் முட்டுக்காலையெல்லாம் கிழிச்சாச்சு, இந்த பக்கம் ஒரு கிழிஞ்சு கிடக்கு பேண்ட், கைலி ஃபுல்லாக கிழிஞ்சிக்கிட்டு வந்து ஒரு 10 பேர் கும்பலாக வரும், கைலியை கிழிச்சுக்கிட்டு வர்றோம். எங்கப்பா போறீங்க? என்ன பிரச்சாரத்துக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். என்ன பிரச்சாரம்? சீர்திருத்த பிரச்சாரம். வேட்டிய முதல் பாடுறா, இது கிழிஞ்சு கிடக்குது, நீ என்னத்தை போட்டு சீர்திருத்தம் பண்ண போறீன்னு சொல்ல மாட்டோமா? அப்ப கையில கிழிஞ்சிருந்தா தெரியுது. உங்க வீட்டுக்குள்ள உங்க வீட்டுக்காரர் வர்றாரு, உங்க அண்ணன் வர்றாரு, தம்பி வர்ற, உங்க அத்தா வர்றாங்க, அப்பா வர்றாங்க, கையில கிழிச்சுக்கிட்டு வர்றாரு. ஃபேஷன் சொன்னா ஏத்துக்குவீங்களா? மண்டையில மசாலா இல்லையா உங்களுக்கு? இதெல்லாம் ஒரு ஃபேஷனா? வயசான காலத்துல ஏங்க அப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? ஒழுங்கா கையிலேயே மாத்துங்கன்னு சொல்ல மாட்டோம். அதே நம்ம பிள்ளைகளுக்கு சொல்ல மாட்டேங்கிறோம். அவன் கேட்டா மட்டும் கிழிஞ்ச வேட்டிய கிழிஞ்ச பேண்ட வாங்கி கொடுக்கிறோம், சட்டையை வாங்கி கொடுக்கிறோம். இதுக்கு எதுக்கு பணத்தை செலவழிக்கணும்? இவ்வளவு தரிகட்ட இளைஞர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். மிக வேகமாக வழிகேட்டை நோக்கி, ஒழுக்கக்கேட்டை நோக்கி, சீர்கேட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். நம்ம கண்டிக்க வேண்டாமா? நீ இப்ராஹிமி மார்க்கத்தில் இல்லை என்று அவர்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை நமக்கு இல்லையா? அவர்களின் முழு கவனமும் செல்போன்ல தான் இருக்கு. 24 மணி நேரமும் செல்போன். காலில் ஒரு ஹெட்போனை மாட்டிக்குவான், தெருவில் போகும்போது தனியா பேசிக்கிட்டே போவான். அந்த ஹெட்போனை நம்ம கவனிக்கலன்னு வைங்க, பாவம் பைத்தியக்கார பையன் தனியாவே புலம்பிட்டு போறான்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் தான் பார்த்து வேகமா பேசிட்டு இருப்பான். சொன்ன நீ கேட்க மாட்டேங்குவான், கல்ல பார்த்துக்கிட்டு. என்னடா தனியா பேசிக்கிட்டு இருக்கிறான்னு பார்த்தா காதுல ஹெட்போன் இருக்கும். இப்ப காதுல ஹெட்போன் வச்சு பேசுறதுல பிரச்சனை. இவன் என்ன பண்றான்?
இந்த இளைஞர்கள், நம் சமூக இளைஞர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? நடுராத்திரி 2 மணி 3 மணிக்கு அங்கங்க தெருவில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அங்கங்க நிக்கிறாங்க. எதுக்கு நிக்கிறாங்க? டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் பண்றது ஃபுல்லா சேட்டை. ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டு இருக்கிறது 2 மணிக்கு, ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டு இருக்கிறது, சினிமா பாட்டை சத்தமா போட்டு ஸ்பீக்கர்ல கேட்கிறது, ஆட்டம் பாட்டம், ஒழுக்கக்கேடான காரியங்கள். ஏன் இப்படி சமூக வலைதளத்தின் மீது வெறிப்பிடித்தவர்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள்? எந்நேரமும் ஃபேஸ்புக், எந்நேரமும் வாட்ஸ்அப். இதில் ஆண்கள் பெண்கள் வித்தியாசமே இல்லை. இன்றைக்குள்ள இளம் தலைமுறையினர் ஆண்கள் பெண்கள் வித்தியாசம் இல்லாமல் செல்போனில் தம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக தொலைத்து விட்டார்கள். இவனை முழுவதுமா இயக்குறதே செல்போன் தான். காலையிலிருந்து இரவு தூங்க செல்லும் வரையிலையும் இவர்களை இயக்கிக் கொண்டிருப்பது அது செல்போனு, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப். அத்தா அம்மா கூப்பிட்டா கூட திரும்பி பார்க்க மாட்டான். வாட்ஸ்அப்ல ஒரு நோட்டிபிகேஷன் வந்துருச்சுன்னு வைங்க, உடனடியா போவான், பாஞ்சு போய் செல்போன் எடுப்பான். அவ்வளவு நேரம் அவங்க அம்மா கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, திரும்பி கூட பார்க்க மாட்டான். அவங்க அத்தா கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு, திரும்பி பார்க்க மாட்டான். செல்போன்ல ஒரு சத்தம் கேட்டு கீன்னு சத்தம் கேட்டுச்சுன்னா போய் செல்போன் எடுப்பான். அப்ப இவனை இயக்கி கொண்டிருப்பது யார்? தெரு ஃபுல்லா ஊர் ஃபுல்லா சுத்துறான், எங்க பார்த்தாலும் செல்ஃபி. ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதுதான் செல்ஃபி, தெருவில் நடந்துகிட்டு இருக்கும் போது செல்ஃபி. பல்லு தேய்க்கிறது செல்ஃபி போடுறாங்க. பல்லு தேய்க்கிறது அதுல என்ன அப்படி என்ன இருக்குது கர்மம்? காலையில் எழுந்து பல்லு தேய்க்கிறான், அதை எடுத்து ஃபேஸ்புக்ல செல்ஃபி. இன்று நான் பல் தேய்த்து விட்டேன், அந்த அரிய காட்சி. அது கீழே 10 பேர் லைக் போடுறாங்க. அவங்க எல்லாம் பல்லு தேய்க்கிறாங்களா இல்லையானே டவுட்டா இருக்கு. பல்லு தேய்க்கிறதுக்கு 10 பேர் லைக். பல்லு தேய்க்கிறதுல இருந்து எல்லாமே செல்ஃபி தான். செல்ஃபி எங்க நின்று கொண்டும் செல்ஃபி மோகம் எந்த அளவுக்கு என்று சொன்னால், தண்டவாளத்தில் போய் நிற்கிறான், எல்லா இடத்துலையும் வளைச்சு செல்ஃபி எடுத்துட்டான். பார்த்து எல்லாம் எடுத்தாச்சு, முழு கும்பகோணமும் நம்ம செல்ஃபியில் வந்துருச்சு. இனி வராத ஏரியா இது, அபாயகரமான இடங்கள் இருக்கும்ல, மலை உச்சி, ரயில் தண்டவாளம், இது மட்டும் தான் நம்ம செல்ஃபியில் கவர் ஆகலை. அதை போய் கவர் பண்ணிடுவோம்னு தண்டவாளத்தில் போய் நின்று, பின்னால் ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு, ட்ரெயின் பின்னால் வந்துகிட்டு இருக்கும்போது செல்ஃபி வீடியோ. இதோ என் பின்னால் ட்ரெயின் வந்து கொண்டிருக்கிறது. கிறுக்குத்தனமா இல்லையா? எவ்வளவு பேர் இதுல உசுர விட்டுருக்கலாம் தெரியுமா? பின்னால் ட்ரெயின் வந்து கொண்டிருக்கிறதுன்னு போட்டுக்கிட்டு இருக்கிறான். அது கேமராவில் பார்த்தா தூரமா தெரியும், நேரில் பக்கத்தில் வந்துடும். தண்டவாளம் அது விலகி நிற்பதாக அவன் அறியாத பொழுது அவனையும் சேர்த்து தூக்கி சென்று விடுகிறது. பல பேர் தண்டவாளத்தில் என்ன செல்ஃபி எடுத்து உயிரிழந்திருக்கிறார்கள். மலை உச்சியின் மீது நின்று கொண்டு செல்ஃபி எடுப்பதாக சொல்லி கீழே தவறி விழுந்திருக்கிறார்கள். குளிக்க செல்வது இளைஞர்களோடு சேர்ந்து. இங்கெல்லாம் நம்ம போட்டோ எடுக்கக்கூடாது. நம்ம இளைஞர்கள் நம்ம அந்த மாடி மேல டாப்ல ஏறி நின்று தண்ணி எங்க வருதோ அங்கே போய் நிக்கணும், அங்க நின்று செல்ஃபி போடணும், அதுதான் கெத்து என்பதாக சொல்லி அங்கே நின்று செல்ஃபி போடுவதாக சொல்லி கல் தடுக்கி கீழே விழுந்து உயிரிழந்திருக்கிறார்கள். எப்பேற்பட்ட பேர் ஆபத்தில் என்ற இளைய சமூகம் தவித்துக் கொண்டிருக்கிறது, சிக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த முட்டாள்தனமான அறிவற்ற ஒழுங்கீனமான செயல்பாட்டிலிருந்து இளைஞர்களை மீட்டெடுக்க வேண்டிய கடமை நமக்கு இல்லையா? இளம் ஆண்கள் மட்டும்தான் செல்போன் மோகத்தில் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதல்ல, அதற்கு போட்டியாக சற்றும் குறைவில்லாத விதத்தில் இளம் பெண்களும் செல்போன் செல்ஃபி மோகத்தில் மூழ்கி திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் குரூப்பா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர். இன்ஸ்டாகிராம்னா என்னன்னு நமக்கு தெரியாது. சின்ன பையன் 10 வயசு பையனுக்கு பார்த்தா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்கு. பாய் நமக்கு இன்ஸ்டாகிராம் இருக்கு பாய்ங்கிறான். இன்ஸ்டாகிராம் உனக்கு இருக்கு? ஆமா பாய். எத்தனை ஃப்ரெண்ட்ஸ்? அது ஒரு 500 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. நமக்கு எண்ணி பார்த்தா 10 ஃப்ரெண்ட்ஸ் கூட தேராத 500 ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறாங்க. அதுல ஃபுல்லா என்னங்கிறீங்க, இந்த சினிமா பாட்டு பின்னால ஒலிக்க விட்டு விட்டு குரூப்பா சேர்ந்து வண்டிக்கு மேல ஏறுறது, பைக் மேல ஏறி நிக்கிறது, பைக்ல சாகசம் பண்றது. அதுக்கு ஒரு ஹார்ன் வைப்பாங்க. எல்லா ஊர்லயும் இப்படி ஒரு குரூப் சுத்திக்கிட்டு இருக்கு. நாளை இந்த இளைஞர்கள் சேர்ந்து கொண்டு பைக்ல, அது பைக் பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டுற மாதிரி பைக்லாம் இருக்காது, பைக்கே பல லட்சம். அத்தாத வெளிநாட்டில் இருக்கிறார்ல, வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அந்த பணத்தை பையன் கேட்டுவிட்டான், கொடுக்காம இருக்க முடியுமான்னு சொல்லி, வாங்கிக்கப்பா அத்தா எனக்கு ஒரு பைக் வேணும், வாங்கிக்கப்பா. பைக் ஒரு வெறும் 2 லட்சம் தான். 2 லட்சம் தான், பிரச்சனை இல்லை, வாங்கிக்கப்பா. 2 லட்சம் ரூபாய்க்கு பைக். அது பின்னால பார்த்தீங்கன்னா நம்மளாம் ஏணி வச்சு தான் ஏறி உட்காரணும், அவ்வளவு ஹைட்டா இருக்கும். ஓட்டுறவன் அவன் பள்ளத்தில் உட்காந்துக்கிட்டு இருப்பான், பின்னால் உள்ளவன் இப்போ ஏணி வச்சு அவன் வீட்டில் அவங்க அம்மாவையோ அவன் அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சியோ கூட்டு போறதா இருந்தா கூட அவ்வளவு ஹைட்ல இருப்பாங்க. ஒரு பிரேக் பிடிச்சா 2 பேரும் சேர்ந்து கீழே விழ வேண்டியதுதான். ஏன் இவ்வளவு ஒரு மோகம்? அதுல வேகமா போவதும், பல்வேறு வகையான சத்தங்களை வைத்துக் கொண்டு தூங்கிக் கொண்டிருப்பவர்களை, வயோதிகர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய விதமாக பைக்கில் செல்வதும், அடுத்தவர்களை அச்சுறுத்துவதும், அதுல சினிமா பாடல்களை போட்டுக்கொண்டு அதை வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல ஏத்துறது.
நடு ரோட்டில் முகத்தை எல்லாம் மறைத்து கொண்டு என்ன போலீஸ் பிடிச்சிடுறான். பைக்ல வீலிங் பண்ணாங்கன்னு வைங்க, அந்த வீடியோ எடுத்து Facebookல ஏத்துறானா, இன்ஸ்டாகிராம்ல ஏத்துறானா, போலீஸ் பார்க்கறான், நம்பர் பிளேட் எல்லாத்தையும் வைத்துக் கொண்டு ஆளை கொத்தா பிடிச்சி நல்ல கிளாஸ் எடுத்துடுறாங்க. தர்பியா அவங்க ஒரு தர்பியா போடுறாங்க, அவங்களுக்கு நல்ல தர்பியா கொடுத்து அனுப்பிடுறாங்க. பாடம் நடத்தி விட்டு அனுப்பி வைக்கிறார்களா, இதையெல்லாம் தெரிந்து கொண்டு பைக்கில் இப்போ வீல் சாகசம் பண்ணாங்கன்னா முகத்தை மறைச்சிடுறாங்க. நம்பர் பிளேட் எடுத்துடுறாங்க, 2 நம்பர் பிளேட்டும் எடுத்துடுறாங்க. முன்னால உள்ள நம்பர் பிளேட் பின்னால் உள்ள நம்பர் பிளேட் 2 எடுத்துவிட்டு 4-5 குரூப்பா கேங்கா சேர்ந்து ரோட்ல நடு ரோட்ல சாகசம் பண்றது. முன்வீல தூக்கி சாகசம் பண்றது, பின்வீல தூக்கி சாகசம் பண்றது. இதெல்லாம் பெற்றோர்கள், சமுதாய தலைவர்கள், ஜமாத்தார்கள் கண்டும் காணாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இளைய சமூகத்தில் இப்படிப்பட்ட சீரழிவை தடுக்க தவறி கொண்டிருக்கிறோம் நாம். இளம் பெண்களும் அது போல்தான். அவங்க ஒன்னா ஹோட்டலுக்கு போனாங்கன்னா உட்கார்ந்து சாப்பிட்டு அங்க ஒரு சினிமா பாட்டு, எங்களை மாதிரி வருமா, நண்பர்கள் மாதிரி வருமானு ஒரு சினிமா பாட்டை போட்டு அந்த பெண்களும் சேர்த்து கொண்டு செல்ஃபி வீடியோக்களை பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு ஆபத்து. நண்பர்களுக்குள் இருக்கக்கூடிய நட்பை, அவர்களுடைய உறவாடலை, அவர்களோடு நாம் பேசிக்கொள்ளக்கூடிய கலந்து இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நீங்க பெண்கள் நீங்க Facebookல ஏத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா 4 பேர் பார்க்க மாட்டானா? அதை போய் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வச்சா அதை பார்க்க மாட்டானா? அதனால சைத்தான் வருவாங்க. இவங்க செல்ஃபி சும்மாவும் எடுக்கிறது இல்லை. இந்த பெண்கள் எடுக்கிற செல்ஃபி ஃபுல்லா பாத்தீங்க வைங்க, வாய் ஒட்டி தெற்கு வாக்கில் கோணியும் பூன்னு இந்த பக்கமா வாய் கோணி ஒரு செல்ஃபி, அந்த பக்கமா வாய் கோணி செல்ஃபி. எதுக்கு தான் வாய் கோன்ற மாதிரி செல்ஃபி எடுக்கிறாங்கன்னு தெரியல. அந்த செல்ஃபி எடுத்து போட்டு விட்ட உடனே இவன் வருவான், சைத்தான் வருவான். அந்த ஊர்லயே உள்ளவன், அவங்கள பத்தி தெரிஞ்சவன் ஒரு 4 பேர் பார்த்துக்கிட்டான், வாவ் சூப்பர் அப்படிங்குவான். ஒரு ஹார்ட் சிம்பிளை போட்டு விடுவான். அதோட அவங்க மயங்கிடுவாங்க. வந்துருச்சு ஹார்ட் சிம்பிள் வந்துருச்சு. திருப்பி அவங்க டபுள் ஹார்ட் சிம்பிள் போட்டு விடுவாங்க. திரும்ப அங்கிருந்து அந்த ஹார்ட்டுக்குள்ள அம்ப வச்சு ஒரு சிம்பிள் போட்டு விடுவாங்க. அப்படியே பழக்கம் தொடரும், சாட்டிங் தொடரும். அது காதல் என்கிற கலாச்சார சீர்கேட்டில் போய் முடியும். நடக்குது. இப்படிப்பட்ட செயல்பாடுகள் தான் இன்றைக்கு சமூகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெற்றோர்களை மதிக்காமல் அதற்கு பிறகு ஊரை விட்டு ஓடி போய் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு பெரும் ஆபத்தான ஒழுங்கிற்கேடான நிகழ்வுகள் இன்றைக்கு ஆங்காங்கே நம் சமுதாயத்தையும் ஆக்கிரமித்துக் கொள்ள ஆரம்பித்து விட்டது. அப்ப இப்படிப்பட்ட இளைஞர்கள் தங்களுடைய கவனத்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி திரும்பணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க, தனி ஒரு நபராக இருந்தார். இன்றைக்குள்ள இளைஞர்கள் எப்படிப்பட்ட போதையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, எம்மாதிரியான மோகங்கள் எல்லாம் மூழ்கி திளைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, இந்த எந்த மோகத்திற்கும் ஆட்படாதவராக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். தம்முடைய இளமை பருவத்தில் எந்த மோகமும் இல்லை, பெண்கள் மீதான மோகம் இல்லை, ஆபாச சீர்கேட்டில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திளைக்கவில்லை. அதன் அருகில் கூட நெருங்காதவர்களாக இருந்தார்கள், உத்தமராக ஒழுக்க சீலராக இருந்தார்கள். தம்முடைய இளம் பருவத்திலேயே சமுதாயத்தின் நிலை குறித்து கவலை கொண்டவராக இருந்தார்கள். சிலை வணக்க வழிபாட்டிற்கு எதிராக வீரியமிக்க பிரச்சாரத்தினை தனி ஒரு நபராக நின்று தம்முடைய ஊர் மக்கள் மத்தியில் எடுத்துரைத்தார்கள். அதனால் பல எதிர்ப்புகள் வந்த போதும் அவற்றுக்கெல்லாம் அஞ்சாமல் கொண்ட கொள்கை துணிவோடு நின்றார்கள். அதனாலதான் அல்லாஹ் சொல்கிறான், இத்தஹதல்லாஹு இப்ராஹிம கலீலா, அல்லாஹ் இப்ராஹிமை உற்ற நண்பராக தேர்வு செய்து கொண்டு விட்டான். என்னுடைய உற்ற நண்பர் எப்படிப்பட்ட இளைஞர் என்று அல்லாஹ் பாராட்டுறான். எப்பேற்பட்ட ஒரு இளைஞர், எப்பேற்பட்ட ஒரு முன்மாதிரி, இவர்தான் என்னுடைய நண்பர், நான் அவரை என்னுடைய நண்பராக தேர்வு செய்து கொண்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன்மாதிரியாக கொண்டு இளைய சமூகம் தம்முடைய வாழ்வை மறுசீரமைப்புக்கு உட்படுத்திக் கொள்ள முன்வர வேண்டும். ஒழுக்கக்கேடான காரியங்களிலிருந்து விலகி மார்க்கத்தின் பாதையில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயணித்த பாதையில் பயணிப்பதற்கு முன்வரணும். அதுக்கு தான் உங்களை அழைக்கிறோம், அதுக்கு தான் இளைய சமூகத்துக்கு அழைப்பு விடுக்கிறோம். வா, இந்த இஸ்லாத்தை படி, குர்ஆனை படி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையை படி. அவர் தான் அவனுக்கு ரோல் மாடலே. சினிமா கூத்தாடி கிடையாது, அரசியல்வாதி தலைவர்கள் அல்ல. நீ அவர்கள் பின்னால் செல்லாது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் வா. சினிமா கூத்தாடிக்கு பின்னால போனா அவனை நரகத்துக்கு கூட்டு போயிருவான், ஆபத்து. அரசியல் தலைவர்கள் பின்னால் சென்றால் அவர்கள் உன்னை நரகத்திற்கு அழைத்து சென்று விடுவார்கள், ஆபத்து. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பின்னால் நாம் செல்வோமேயானால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியை நோக்கி நம்மை அழைத்து செல்வார்கள். சுவனத்திற்கு உண்டான பாதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தில் இருக்கிறது. இன்னும் இன்னைக்குள்ள இளைய சமூகம் எந்த அளவிற்கு மார்க்கத்திற்கு எதிரான விஷயங்களில் மூழ்கி திளைக்கிறார்கள். இந்த இளைய சமூகத்தை சார்ந்தவர்கள் திருமணத்தை நடத்த முன்வரும் பொழுது இஸ்லாமிய வாடை கொஞ்சமும் இல்லாமல் தங்களுடைய திருமணத்தை அமைத்துக் கொள்கிறார்கள். அவ்வளவு ஆடம்பரம், அவ்வளவு வீண்வரையும், பகட்டு,
பிரமத கலாச்சாரங்களை எல்லாம் தங்களின் கலாச்சாரமாக வரித்துக் கொண்டு இஸ்லாத்தின் அடையாளங்களை குழி தோண்டி புதைத்து திருமணத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலும் அப்படித்தான் நடக்குது. இப்ப கல்யாணத்துக்கு பாத்தீங்கன்னா வெளியே பிளக்ஸ் இருக்கும், பேனர், பத்திரிக்கை அடிக்கிறது தாண்டி இன்னைக்கு எங்கேயோ போயிட்டார். ஒரு காலத்திலேயே திருமணத்துக்கு நம்ம சமூகத்தில் பத்திரிக்கை அடிக்கிறது இருந்துச்சு, வாழை மரம் நடுறது இருந்துச்சு. அதே மார்க்கத்திற்கு எதிரானது சொல்லி சொல்லி தவறான நம்பிக்கைகள் எல்லாம் சொல்லி பத்திரிக்கை அடிக்கிறது தேவையில்லை, வீண் வரையம்னு சொல்லி அதுல இருந்து மீட்டு கொண்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பிற சமூகங்கள் எப்படியெல்லாம் கல்யாணத்தை நடத்துகிறார்கள், யூடியூப் சேனலை பார்க்கிறோம், பேஸ்புக்கை பார்க்கிறோம், இன்ஸ்டாகிராம பார்க்கிறோம், வகை வகையா திருமணத்தை நடத்துகிறார்கள். கூடுதலாக அம்பானி வீட்டு திருமணத்தை இதையெல்லாம் பார்க்கிறோம். அடேங்கப்பா எவ்வளவு பிரம்மாண்டமா நடத்துறாங்க, நம்ம எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, நம்ம கல்யாணத்தையும் பிரம்மாண்டமா நடத்தணும் என்று முன் வருகிறார்கள். கடன் வாங்குகிறார்கள், வட்டிக்கு வாங்குகிறார்கள், லட்சங்களை திருமணத்தில் செலவு செய்கிறார்கள். அவ்வளவு பொருளாதாரத்தை திருமணத்தில் கொண்டு போய் முடக்க வேண்டிய தேவை என்ன? ஒரு காலத்துல பத்திரிக்கை மட்டும் தான் அடிச்சாங்க. பத்திரிகையை பார்த்தா நிகழும் ஹிஜ்ரி சங்கையான ஆண்டில் ஆரம்பிப்பாங்க. மாப்பிள்ளை பேர் இன்னாரின் பேரனும் இன்னாரின் மகனுமாகிய தீன்குல செல்வன். யாரு அவன்? தீன்குல செல்வன். மார்க்கத்துக்காக வேண்டி பாடுபட்டிருக்கிறார்களே, பெரிய ஒரு மார்க்கத்துக்காக வேண்டி உசுர கொடுக்க முன்வட்டார்கள். அவருக்கு பட்ட என்ன? தீன்குல செல்வன். இவருக்கும் இன்னாரின் பேத்தியும் இன்னாரின் புதல்வியுமாகிய தீன்குல செல்வி. யார்? அந்த அம்மா. அவன் தீன்குல செல்வி. தீனுக்கு அவண்டிக்கு ரெண்டு பேரும் பாடுபட ரத்தம் செஞ்சு இருக்கிறாங்க. அது பத்திரிகையில தீன்குல செல்வன் தீன்குல செல்வின் பட்டம். நேரம், கல்யாண நேரம் எப்போ? காலை 10:30 நண்பகல் 12 மணிக்குள், முபாரக்கான வேலையில் 10:30 12 மணிக்குள்ளதான் கல்யாணம் பண்ணுவாங்களாம். பண்ணா அந்த நேரம் தான், இல்லைன்னா கிடையாது. ஏன் அந்த நேரம் தான் கல்யாணம் பண்ணணும்னு யாரு சொன்னார்? அது முபாரக்கான வேலைன்னு உனக்கு சொன்னது யாரு? அல்லாஹ் சொன்னானா, ரசூல் சொன்னார்களா? இதுதான் ஒரு காலத்தில் இருந்துச்சு. இதே இல்லை, மார்க்கத்தில் அப்படி கிடையாது. இதெல்லாம் மூட நம்பிக்கை, தவறானது. நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் இஸ்லாத்தில் இல்லை. இஸ்லாத்தில் எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். அல்லாஹ்வுடைய அருளின் மீது நம்பிக்கை வைத்து உடைய காரியத்தை துவங்கு. இப்படிதான் இஸ்லாம் நமக்கு சொல்லி தரும். இவர் இது பத்திரிக்கை அடிக்கிறது பத்தாதுன்னு இன்னைக்கு பிளக்ஸ் பேனருக்கு வந்துட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னாலே போட்டோ ஷூட். எங்க போறது? வயக்காட்டுக்கு போறது, மலை உச்சிக்கு போறது. கல்யாணம் பண்ண வேண்டிய அந்த பெண்ணை இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு போட்டோ ஷூட். இன்னும் கல்யாணமே ஆகலையா உனக்கு? அந்த பெண்ணு மகரமாச்சே, அந்நிய பெண்ணாச்சே உனக்கு அந்த பெண்ணு. அவளை நீ எப்படி தூக்கி வைத்துக் கொண்டு போட்டோவுக்கு எப்படி நீ போஸ்ட் கொடுப்பாய்? செய்கிறார்கள். அதை பிளக்ஸா எடுத்து கல்யாணத்துக்கு வெளியே, மண்டபத்துக்கு வெளியே வச்சாச்சு. கீழே பார்த்தா நண்பர்கள் வாழ்த்துறாங்க. பெரிய துவால், அவங்க துவா கண்டிப்பா வேணும்ல. பெரிய மகான்கள் அவங்க எல்லாம் பேர், அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர். இந்த கேங்கு, அந்த கேங்கு, இந்த குரூப்ஸ், அந்த குரூப்ஸ், நடிகர்கள் பேரை சொல்லி அந்த குரூப்ஸ், அவன் பேரை எல்லாம் சொல்லி ஒரு குரூப்ஸ் வைத்துக் கொண்டு மணமக்களை நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். பெரிய மகான்கள், அவங்க துவா இல்லாம அந்த கல்யாணம் நடந்தா என்ன ஆகுறது? அவன் ஃபுல்லா தலையை பார்த்தோம்னா அதே ஆரம்பத்தில் சொன்னோம்ல அந்த கேட்டகரியில் இருப்பான். கீழே 5 முகம் 6 முகம் ஒன்னா இருக்கும். மாப்பிள்ளை இந்த பக்கம் நிப்பாக, பொண்ணு இந்த பக்கம் நிப்பாக, பிளக்ஸ் வைக்கிறது. இஸ்லாமிய கலாச்சாரம். இஸ்லாமிய திருமணம் என்கிறார்கள். இந்த திருமணத்தை, இந்த ஆடம்பர திருமணத்தை, இந்த நபி வழியை மீறக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு திருமணத்தை இஸ்லாமிய திருமணம் என்று பெயர் சொல்லிக் கொள்கிறார்கள். எப்படி இது இஸ்லாமிய திருமணமா இருக்கும்? மண்டபம் பார்த்தா அவ்வளவு பெரிய மண்டபம், அவ்வளவு செலவு, தெருமுழுக்க பந்தல், ஆயிரக்கணக்கான மக்களை அழைத்து விருந்து, மண்டபத்தில் சினிமா பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படியே டோட்டலா பிற சமூகத்தை பார்த்து அவங்க எப்படியெல்லாம் திருமணம் செய்கிறார்களோ அனைத்தையும் இவர்கள் தாங்கள் உள்வாங்கிக் கொண்டு அதன் அடிப்படையில் திருமணத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்ம சமூகத்தில் கல்யாணம் பண்றாங்க. ஒரு பேஸ்புக்ல ஒரு வீடியோ வருது, பார்த்தா மண்டபத்துக்குள்ள மேடை மட்டும் காலியா இருக்கு. மாப்பிள்ளையும் காணும், பொண்ணையும் காணும். கூட்டம் ஃபுல்லும் கீழே இருக்கு. நடுவுல ஒரு வழி இருக்கிறது. திடீர்னு ஸ்கிரீன்ல ஒரு பாட்டு ஓடுது. மாப்பிள்ளை வந்தாச்சு, பொண்ணு வந்தாச்சுன்னு ஏதோ ஒரு பாட்டு ஓடுது. எங்கடா மேடையில மாப்பிள்ளையும் காணும், பொண்ணையும் காணும், எங்க மாப்பிள்ளை வந்தாச்சுங்கிறாங்கன்னு பார்த்தா கூட்டத்தை புலந்துக்கிட்டு மாப்பிள்ளை வர்றாரு புல்லட்ல. எது? கல்யாண மண்டபத்துக்குள்ளேயே புல்லட்ல வர்றாரு. இந்த அம்மா எங்க? அந்த மணமகனை மனம் முடிக்கக்கூடிய தீன்குல செல்வி எங்க போனான்னு பார்த்தா அவங்க பின்னால பைக்கில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இன்னும் கல்யாணம் நடக்கல. கல்யாணத்துக்கு முன்னால அந்த பெண் அந்நிய பெண்மணியா இல்லையா? முஸ்லிம்கள் அப்படி செய்யலாமா? போய் அவ்வளவு இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. இதுல பெரிய பெரிய இமாம்கள்லாம் போய் இந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு சாபக்கேடு. இப்ப மார்க்கத்தின் அடையாளத்தை முழுவதுமாக நாம் திறந்து விட்டோமா? திருமணம் என்று வந்து விட்டால் இஸ்லாத்தை முழுவதுமாக ஓரம் கட்டிவிட வேண்டும் என்று நாம் முடிவு செய்து விட்டோமா? திருமணத்தில் இஸ்லாத்தை நான் கடைபிடிக்க மாட்டேன். இஸ்லாம்னா பள்ளிவாசலுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை ஜும்மாவுக்கு வருவேன், பெருநாள் தொழுகைக்கு வருவேன், அவ்வளவுதான் இஸ்லாம். என் பிள்ளைகளுக்கு அரபியில பேர் வைப்பேன், அவ்வளவுதான் இஸ்லாம்.
இவற்றை தாண்டி திருமணங்களில் நான் இஸ்லாத்தை துளியும் கடைபிடித்து விட மாட்டேன் என்கிற ஒரு முனைப்பில் அவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட செயல்பாடுகள். சினிமா பாட்டு ஒலிக்க திருமணம் நடக்குது, நடந்து முடிஞ்சிருச்சா? கல்யாணம் முடிஞ்சதோட இதுல பயான்லாம் நடக்குது. அங்க பார்த்துக்குங்க, பயான் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாப்பிள்ளை நண்பர்கள்ங்கிற சைத்தான்கள் வருவாங்க, மேடையில் ஏறுறது, ஏறி ஸ்ப்ரே அடிக்கிறது, பட்டாசு கொளுத்துறது. இப்படியான ஒரு மார்க்கத்திற்கு விரோதமான விதத்தில் நம் சமூகத்து இளைஞர்கள் தங்களுடைய திருமணத்தை அமைத்துக் கொள்கிறார்கள். பெற்றோர்கள் இந்த கண்டனத்தையும் சொல்லாமல் இருக்கிறார்கள். இதை திருத்த வேண்டிய மார்க்க ஆலிம்கள், மார்க்கத்தை படித்தவர்கள் திருத்தாமல் இருக்கிறார்கள். இதெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு மார்க்கத்திற்கு எதிரான செயல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தால் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நமக்கு செய்ய மனம் வருமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒழுக்கம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கொள்கை உறுதி, பெற்றோர் பகைத்தாலும் ஊர் மக்கள் பகைத்தாலும் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக சொந்த நாட்டை விட்டே நான் புறப்பட்டு செல்வேன். இறுதியில் அவர் சொன்னார் அல்லவா, இன்னி முஹாஜிருன் இலா ரப்பி, இனி இந்த ஊர் எனக்கு வேண்டாம், என்ன துரத்த போறீங்களா? துரத்துங்க, நான் இந்த ஊரை விட்டு கொண்ட கொள்கைக்காக வேண்டி என்னுடைய இறைவனை நோக்கி நான் ஹிஜ்ரத் செய்வேன். சொன்னாரா இல்லையா? ஹிஜ்ரத் என்கிற புனித பயணத்தை மேற்கொண்டாரா இல்லையா? அவரல்லவா முன்மாதிரி இளைஞர், அவரல்லவா நமக்கான முன்மாதிரி. அந்த இளைஞரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இன்றைக்கு உள்ள சமூகம் பின்பற்ற தவறிவிட்டது. பெயரில் மாத்திரம் இப்ராஹிம் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை, அவர்களுடைய தியாகம், அவர்களுடைய ஒழுக்கம் எதுவும் நம் சமூகத்து இளைஞர்களிடத்தில் இல்லாமல் இருக்கிறது. அது மட்டுமா, இந்த திருமண அனாச்சாரங்கள் என்பதை தாண்டி இன்றைக்குள்ள இளைஞர்கள் மார்க்கத்திற்கு எதிரான தீய பழக்க வழக்கங்களுக்கும் ஆளாகிறார்கள். போதை பழக்க வழக்கங்கள் நம் சமூகத்தை இளைஞர்களை ஆட்கொள்கிறது. ஒரு காலத்தில் பீடி குடிப்பாங்க, அதை கூட பயந்து பயந்து குடிப்பாங்க. சொந்த பந்தங்கள் யாரும் அந்த கடையை கடந்து சென்றால் உடனடியாக பீடியை கீழே போட்டுட்டு புகையை தள்ளி விட்டுட்டு ஓரமா ஒதுங்கிடுவான். சொந்தக்காரர் மாமா வர்றாரு, மாமாவை பார்த்தோன்னே 1 கிலோமீட்டர் தள்ளி போயிடுவான், அந்த பக்கத்திலே நிற்க மாட்டான். இது ஒரு காலமாக இருந்தது. இன்றைக்குள்ள காலம் என்ன? பப்ளிக்கா கடைக்கு முன்பாக நின்று கொண்டு சிகரெட்டை குடித்துக் கொண்டிருப்பார். அவருக்கு முன்பாக உன்னுடைய தகப்பனார் வர்றாரு, அத்தா வர்றாருன்னு சொன்னா அவர் கண்டுக்க மாட்டாரு. இப்படி சொல்றான், கண்டுக்க மாட்டாரு. அது எங்களுக்குள்ள ஒரு டீலிங், ஒரு உடன்படிக்கை. அவர் சிகரெட்டு குடிக்கிறத நான் கண்டுக்க மாட்டேன், நான் சிகரெட்டு குடிக்கிறத அவர் கண்டுக்க மாட்டாரு. அதெல்லாம் கண்டுக்க மாட்டார், அப்படி பார்க்காத மாதிரி போயிடுவாருங்கிற. அதே மாதிரி பார்க்காத மாதிரியே போயிடுறாரு. என்னது இது? சிகரெட்டையும் தாண்டி இன்றைக்கு பல ஒழுக்கக்கேடுகள், பல்வேறு விதமான போதை பழக்க வழக்கங்கள் நம் சமூகத்து இளைஞர்களிடத்தில் வந்துவிட்டது. இதையெல்லாம் போதைப் பொருளாக உட்கொள்கிறார்கள் என்பதை சொல்வதற்கே பயமா இருக்கு. வயசு லிமிட்லாம் கிடையாதுங்க. 20 வயசுல தான் போதை பழக்கத்துக்கு ஆளாகிறான்லாம் இல்லை. ஸ்கூல் படிக்கிற நம்ம சமூகத்தில் உள்ள முஸ்லிம்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய பல ஊர்களை பார்க்கிறோம். பல செய்திகள் நம் ஜமாத்திற்கு கவனத்துக்கு வருகிறது. அங்கே அவர்களுக்கு விற்கப்படுகிற போதைப் பொருட்கள், இளம் சிறுவர்கள், 8ஆம் வகுப்பு படிக்கிற பையன், 9ஆம் வகுப்பு படிக்கிற பையன், அவனுக்கு போதை பழக்க வழக்கம் இருக்கிறது என்பதை தெரிய வரும்பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது, ஆபத்து நிறைந்திருக்கிறது. அது பார்த்தா இன்றைக்கு தெருக்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். பல பேர் பெண்கள், தாய்மார்கள் கவனித்திருக்க மாட்டாங்க, பெரியவர்களும் கவனித்திருக்க மாட்டார்கள். குட்டி தலவாணி மாதிரி ஒன்று இருக்கும் தெருவில், பார்த்தீங்கன்னா கிடக்கும். குட்டி தலவாணி மாதிரி இருக்கும், தலையணை இருக்குல்ல, சின்ன மூட்டை மாதிரி இருக்கும். அது நம்ம ஏதோ ஒரு பொருள் நினைப்போம், அது போதைப் பொருள். அந்த போதைப் பொருள் அங்கே கிடக்கிறது என்று சொன்னாலே அதன் பொருள் என்ன? இளைஞர்கள், சிறுவர்கள் அதை பயன்படுத்துகிறார்கள் என்று பொருள். அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறான், வாயில ஓரமா ஒதுக்கி வச்சிருப்பான். அப்படியே போதை ஏறும். போதை ஏறி முடிந்ததற்கு பிறகு அதை துப்பிடுவான். தெருவில் போகும்போது போதையிலேயே திரிவான். போதை ஏறி முடிந்ததற்கு பிறகு அதை துப்பி விடுவான். அப்படி துப்பப்பட்ட போதைப் பொருட்கள் தான் கீழே குப்பைகளாக கிடக்கிறது, சின்ன மூட்டை வடிவில், குட்டி தலவாணி மாதிரி இருக்கும். அதை போதையாக உட்கொள்கிறான், மருந்துகளை போதையாக உட்கொள்கிறான். நம்ம எதிர்பார்க்காத பொருட்களை எல்லாம் போதையாக உட்கொள்ளக்கூடிய அளவிற்கு இன்றைக்குள்ள இளம் தலைமுறையினர் சென்று கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, குல்லு முஸ்கிரின் ஹராம், போதைப் பொருட்கள் ஒவ்வொன்றும் எதுவெல்லாம் போதையை தருமோ அவை அனைத்தும் ஹராம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இஸ்லாமிய மார்க்கம் இப்படி நமக்கு போதையிலிருந்து விளக்கமான ஒரு பாதையை சொல்லித் தரும் பொழுது, இந்த போதையின் வாடையே ஒரு முஸ்லிம் இளைஞரிடத்தில் இருக்கக்கூடாது என்று இஸ்லாம் நமக்கு கண்டிக்கின்ற பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு கண்டித்தார்கள்?
எவர் ஒருவர் மது அருந்துகிறாரோ அதுவும் போதைதான். அவர் மது அருந்தும் பொழுது முஃமினாக இருப்பதில்லை என்றார்கள். விபச்சாரம் செய்கின்ற பொழுது அவன் முஃமினாக இருப்பதில்லை என்றார்கள். அப்படி என்றால் அதன் பொருள் என்ன? நீ போதைப் பொருளை உட்கொள்ளும் பொழுது உன்னிடத்தில் உள்ள ஈமான் கலந்து விடுகிறது. ஈமானை இல்ல ஒன்ட்ட, ஈமானை இழந்தால் தான் நீ போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்க முடியும் என்பது அதன் பொருள். அப்படிப்பட்ட போதைப் பொருள் பழக்க வழக்கத்திற்கு இளைய தலைமுறையினர் அதிவேகமாக போதைப் பொருள் பழக்க வழக்கத்திற்கு அடிமையாகிறார்கள். அதை தட்டி கேட்ட சண்டை. கீழக்கரையில் அப்படித்தான் ஒரு நம்ம பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் ஒரு குரூப், ஒரு கேங்கு இருந்து கொண்டு போதைப் பொருள் பழக்க வழக்கத்திற்கு உள்ளாகி இருந்தார்கள். தொலை வர செல்கிற பெண்களை எல்லாம் கேலி கிண்டல் செய்தார்கள். நம் பள்ளிக்கு தொலை வரக்கூடிய ஒரு சகோதரர் போய் கேட்டார், எல்லாம் போதையில் இருக்கிறாங்க, அடி ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு தாக்கி விட்டார்கள். கொலை செல்லும் அளவிற்கும் செல்வார்கள். நம்ம வீட்டில் இளைஞர்களுடைய செயல்பாடு மூர்க்கத்தனமாக இருக்குது என்று சொன்னால் பெற்றோர்கள் உஷாரா இருக்கணும். இவனிடத்தில் ஏதேனும் போதைப் பொருள் பழக்க வழக்கம் இருக்கலாம், சந்தேகப்படுறதுல தப்பில்லை, விழிப்புணர்வோடு இருப்பதில் தப்பில்லை. குருட்டு நம்பிக்கையின் காரணத்தினால் தான் பல பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை எதிர்காலத்தில் நாசமாக்கி விட்டார்கள். என் பிள்ளைலாம் அப்படி இல்லை, என் பிள்ளைலாம் சொக்க தங்கம், அவன்லாம் அவனுக்குலாம் இது தெரியுமா, இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது என் பிள்ளைக்கு, இப்படின்னு பல பெற்றோர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் நினைப்பதை போல் உங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம், இருக்கவும் வாய்ப்புண்டு, அதற்கு நேர் மாறாகவும் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அப்படித்தானே ஒவ்வொரு பெற்றோரும் தம்முடைய பிள்ளைகளை நினைக்கிறார்கள். அப்ப போதை பழக்க வழக்கம் யார்கிட்ட இருக்கு? அதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டாமா? அதுக்கு ஆளாகிட்டான்னு வைங்க, தாயை மதிக்க மாட்டான். ஒன்னு கேட்பான், கேட்டது கிடைக்கலன்னா டிவியை உடைப்பான், டிவியை உடைப்பான். அதையும் தாண்டி பெற்ற தாயின் மண்டை உடைப்பான், தகப்பனாரை தாக்குவான். மதிப்பு மரியாதை எதுவும் அவர்களுக்கு தெரியாது. அந்த அளவிற்கு மூர்க்கத்தனமாக ஒரு சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த ஆபத்தை உணர்ந்து நம் சமூக இளைஞர்களை போதையிலிருந்து மீட்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதற்கு அடிமையாகி விடாமல் விழிப்புணர்வோடு நம் சமூகத்தை கண்காணிக்க வேண்டிய கடமை, பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஆகவேதான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக தமிழகம் எங்கும் இந்த மாதத்தின் இறுதியில் அத்தனை மூலை முடுக்குகளிலேயும் போதை, மது போன்ற தீய பழக்க வழக்கத்திற்கு எதிராக, போதை பொருட்களுக்கு எதிராக மாபெரும் விழிப்புணர்வு பேரணியை நாம் நடத்த இருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க நம்ம ஜமாத் நடத்த இருக்கிறது. இதெல்லாம் ஒட்டுமொத்த சமூகத்துக்கு விழிப்புணர்வு உண்டாக்கக்கூடிய நோக்கமும் இருக்கிறது. நம் சமூக மக்கள் இதை நோக்கி சென்று விடக் கூடாது. இஸ்லாத்தின் பாதை இதுவல்ல, நீ இஸ்லாமிய மார்க்கத்தை சரியாக பின்பற்ற வேண்டும் என்று நம் சமூக இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டிய அக்கறையும் இதில் அடங்கியிருக்கிறது. ஒட்டுமொத்தமா பொதுமக்களுக்கும் சொல்ல வேண்டிய செய்தியாகவும் இருக்கிறது. மதுவை குடிச்சிட்டு பாருங்க, பொருளாதாரத்தை இழக்கிறான், அறிவை இழக்கிறான், சாக்கடையில போய் படுக்கிறான். அவன் நல்ல தெளிவா இருக்கும்போது அவன் ட்ரெஸ்ல சாக்கடையை ஊத்துனா ஏத்துக்குவானா? நல்லா தெளிவா இருக்கிறான், ஒரு டம்ளர்ல சாக்கடை அள்ளி அவன் ட்ரெஸ்ல ஊத்துனா சண்டைக்கு வருவான். அதுவே அதே அளவிற்கு மதுவை உட்கொண்டு விட்டதற்கு பிறகு சாக்கடையிலேயே தத்தளிக்கிறான். அவன் படுக்கிறான், பக்கத்தில் ஒரு நாயும் படுக்குது, ரெண்டு நாய்க்கு மேல கை போட்டு படுக்கிறான். தெரியறதில்லை, ஆபத்தை உணர்றதில்லை. காலையில் எழுந்ததுக்கு பிறகுதான் அவருடைய நிலையை நாக நேற்று நம்ம எங்க தூங்கணும்னு நினைச்சு பார்க்கலாம். அப்ப அறிவை இழக்க வைக்கிறது, பொருளாதாரத்தை இழக்க வைக்கிறது. கள்ள சாராயத்தெல்லாம் பாருங்க, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ள சாராயம் குடித்து எத்தனை நபர்கள் தம்முடைய குடும்பத்தை இழந்தார். பிள்ளைகளின் அலுவலர்கள் எல்லாம் நம்ம கேட்கவில்லையா? தமிழகமே இன்றைக்கு போதை மாநிலமாக மாறுகிறதோ என்கிற அச்சம் ஏற்படுகிறது. சர்வ சாதாரண போதைப் பொருள் கிடைக்குது, எதையெல்லாம அரசாங்கம் தடை செய்யுது. தெரு தெருவா ரோஸ் கலர்ல பஞ்சு மிட்டாய் விற்கிறான், அவனை பிடிக்கிறாங்க. நம்ம பெரிய அவன் ஒரு போதைப் பொருளை விற்கிறவன் மாதிரி. கேட்டா அதில் நிரம்பி கலந்திருக்கிறது, இந்த நிரம்பி குழந்தைகளுக்கு ஆபத்து என்று சொல்லி பஞ்சு மிட்டாய் விற்கிறவனை அதை பிடிக்கிறதுக்கு தனிப்படை விரைகிறது. அதுவே இந்த போதைப் பொருள் மது, அரசாங்கமே மதுவை விற்பனை செய்கிறது. போதைப் பொருள் பழக்க வழக்கம் தமிழகத்தில் ஊடுருவி இருப்பதை கண்டும் காணாமல் காவல்துறை வேடிக்கை பார்க்கிறது. உரிய துறையை சார்ந்தவர்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த நிலை தொடரும் என்று சொன்னால் தமிழகத்திற்கு பேர் ஆபத்து. அந்த ஆபத்தை உணர்ந்துதான் எதிர்வருகிற 31ஆம் தேதி 5000க்கும் மேற்பட்ட நபர்கள் பங்கேற்கிற பேரணியை நமது மாவட்டத்தின் சார்பாக நாம் நடத்த இருக்கிறோம். இப்படி ஒட்டுமொத்தமாக நம்ம சமூகத்தில் இளைஞர்களிடத்தில் மார்க்கம் இல்லாமல் இருக்கிறது, இஸ்லாம் இல்லை, மறுமை சிந்தனை இல்லை. நம்ம நாட்டில் எப்படிப்பட்ட சூழல் நிலவுகிறது, நம் சமூகத்தின் நிலை என்ன, சமூகத்துக்கு எப்படிப்பட்ட பாதிப்பு நடந்து கொண்டிருக்கு, எதையுமே அவன் கவனிக்க தயாரா இல்லைங்க. அவனுக்கு தேவை பேஸ்புக், அவன் போட்டோவை போடணும், அதை செக் பண்ணிக்கிட்டே இருப்பான். லைக் வந்துருச்சா, இவன் லைக் வரலன்னு வைங்க, இவன் ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணுவான், மாப்பிள்ள நேற்று நீ ஒரு போட்டோ போட்டல, அதை நான் உனக்கு லைக் போட்டனா இல்லையா,
நீ என்ன எனக்கு போட்டோவை லைக் பண்ண மாட்டேங்கிற, லைக் பண்ணுன்னு கேட்டு வாங்குறான். அவ்வளவு போதை பிடித்தவனா இருக்கிறான். தூங்கிட்டு இருக்கிறான். 2 மணிக்கு எஞ்சி போனை செக் பண்றான். எது நேற்று நைட்டு போட்ட போட்டோவுக்கு லைக் வந்துச்சா வரலையா? எவன்லாம் லைக் போடலையோ அவன்லாம் நாசமா போட்டும் பேஸ்புக்லயே. என் கமெண்ட்டை பார்த்து விட்டும் எவன் லைக் போடவில்லையோ நாசமா போகட்டும். அப்ப இவன் கவனம் முழுக்க செல்போனில் இருக்கிறதை ஒழிய சமூகத்தில் இல்லை, மார்க்கத்தில் இல்லை, குர்ஆனில் இல்லை, நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையில் இல்லை, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன்மாதிரியாக கொள்ளவில்லை. அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிமின் மார்க்கத்தை யார் பின்பற்றுகிறானோ அவனை விட சிறந்த தீனுக்குரியவன் யாரும் இல்லை. அந்த தீனுக்குரியவர்களாக மாற்றுவதற்குத்தான் தமிழகம் எங்கும் அலைய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்கிற இந்த செயல் திட்டத்தை படுவேகமாக வீரியமாக நாம் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். இதற்கு ஒட்டுமொத்த ஜமாத்தார்களும் ஒட்டுமொத்த ஊர் தலைவர்களும் இதில் கவனம் எடுத்து நம் சமூகத்தை மார்க்க அடிப்படையில் சரியாக கட்டமைப்பதற்குரிய ஒரு பிரச்சாரம் என்பதை உணர்ந்து பெற்றோர்களும் சமுதாய தலைவர்களும் பெருமளவில் இந்த செயல் திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கூறி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் சமூக இளைஞர்களை நல்வழிப்படுத்துவானாக என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.